முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை இன்று சந்திக்கிறார் விசிக தலைவர் திருமாவளவன். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என பேசிய வீடியோ சர்ச்சையான நிலையில் சந்திப்பு. மதுவிலக்கு மாநாட்டிற்கு அறைகூவல் விடுத்திருக்கிறேன். அனைவரும் ஒருமித்த கருத்தில் இருக்கும்போது மது கடைகளை நிச்சயம் மூட முடியும் என திருமாவளவன் பேட்டி. மதுவுக்கு எதிராக குரல் கொடுக்கும் கனிமொழியை மதுவிலக்கு மாநாட்டிற்கு அழைக்க வேண்டும். பாமக குறித்து பேசுவதை திருமாவளவன் நிறுத்துமாறும் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். ஆளுநர் ஆர்.என். ரவியை போல் எந்த மாநிலத்திலும் மோசமான ஆளுநர் இருந்தது இல்லை என வைகோ கடும் தாக்கு. தேவையற்றதை தினமும் பேசிக் கொண்டிருக்கிறார் எனவும் விமர்சனம். தமிழ்நாடு முழுவதும் கோலாகலமாக நடைபெற்ற விநாயகர் சிலைகள் கரைக்கும் நிகழ்வு. சென்னையில் மட்டும் 1878 சிலைகள் கரைக்கப்பட்டதாக மாநகராட்சி காவல்துறை தகவல். சென்னை திருவல்லிக்கேணியில் மசூதி அமைந்துள்ள பகுதிக்குள் விநாயகர் சிலையுடன் ஊர்வலம் செல்ல முயற்சி. இந்து முன்னணி அமைப்பினர் 40 பேரை கைது செய்த காவல்துறை. தொடர் விடுமுறைக்காக சொந்த ஊர் சென்ற மக்கள் சென்னை திரும்பியதால் பரனூர் சுங்கச்சாவடியில் கடும் போக்குவரத்து நெரிசல். வாகனங்கள் ஊர்ந்து சென்றதால் பொதுமக்கள் அவதி. வேலை வாய்ப்புகளை பெறுவதற்காக வேற்று மொழிகளை கற்றுக்கொள்ள வேண்டும். காஞ்சிபுரம் அருகே நடைபெற்ற கல்லூரி விழாவில் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேச்சு. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் வரும் 21ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. பிரதோஷத்தை முன்னிட்டு தமிழ்நாட்டின் பல்வேறு சிவாலயங்களில் நந்தி பகவானுக்கு சிறப்பு பூஜை. தஞ்சை பெருவுடையார் கோயிலில் திரளான பக்தர்கள் சாமி தரிசனம். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட மீனவர்களுக்கு மொட்டை அடிக்கப்பட்ட விவகாரம். வரும் 20ஆம் தேதி ராமேஸ்வரத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அறிவிப்பு. நடிகைகள் குறித்து அவதூறு பேசியதாக நடிகர் சங்க விசாகா கமிட்டி தலைவர் ரோஹிணி புகார். டாக்டர் காந்தராஜ் உட்பட 2 மீது 5 பிரிவுகளின் கீழ் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு. அரவிந்த் கெஜ்ரிவால் பதவி விலகுவதாக அறிவித்துள்ள நிலையில் டெல்லியின் அடுத்த முதலமைச்சர் யார்? அமைச்சர்கள் அதிஷி மற்றும் சௌரப் பரத்வாஜுக்கு அதிக வாய்ப்புள்ளதாக தகவல். ஜம்மு காஷ்மீர் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அனல் பறக்கும் பிரச்சாரத்தில் அரசியல் கட்சிகள். நாளை மறுநாள் முதல்கட்ட தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் இன்று மாலையுடன் பிரச்சாரம் ஓய்கிறது.
வந்தே மெட்ரோ ரயில் சேவையை குஜராத்தில் இன்று தொடங்கி வைக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. முடிவுற்ற 8000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்ட பணிகளையும் தொடங்கி வைக்கிறார். வங்கதேசத்தினர் மற்றும் மியான்மரை சேர்ந்த ரோஹிங்கயாக்களின் ஊடுருவலால் ஜார்க்கண்டுக்கு அச்சுறுத்தல். ஜாம்ஷெட்பூரில் நடைபெற்ற பாஜக பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. இந்தியாவின் நம்பர் 1 தீவிரவாதி ராகுல் காந்திதான் என மத்திய அமைச்சர் ரன்வீர் சிங் பிட்டு கடும் விமர்சனம். சீக்கியர்கள் உரிமை தொடர்பாக அமெரிக்காவில் பேசியதற்கு கண்டனம். தொடர் கனமழை காரணமாக உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ் பகுதியில் குடியிருப்புகளை சூழ்ந்த வெள்ளம். வீட்டிற்குள் முடங்கிய மக்களுக்கு ரப்பர் படகுகளில் சென்று உணவு வழங்கிய மீட்பு படையினர். அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் வீட்டிற்கு அருகே துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டதால் பரபரப்பு. ஒருவரை கைது செய்து போலீசார் விசாரணை. டொனால்டு டிரம்ப் பாதுகாப்பாக இருப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். துப்பாக்கிச் சூடு சம்பவத்தை சுட்டிக்காட்டி அமெரிக்காவில் வன்முறைக்கு இடமில்லை என கமலா ஹாரிஸ் எக்ஸ் தளத்தில் பதிவு. காயத்துடன் டைமண்ட் லீக் ஈட்டி எறிதல் போட்டியில் வெள்ளிப் பதக்கம் வென்ற நீரஜ் சோப்ரா. விரைவில் மீண்டு முழு உடல் தகுதியுடன் போட்டிக்கு திரும்புவேன் என எக்ஸ் தளத்தில் பதிவு. ஹங்கேரியின் புடாபெஸ்ட் நகரில் நடைபெற்று வரும் செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் ஆசத்தும் இந்தியா 5வது சுற்று முடிவில் 10 புள்ளிகளுடன் முதலிடம்.